ஹாய் வீவர்ஸ், கார்த்திகை தீபம் சீரியலில் நம்ம கார்த்திக் மாஸ்டர் பிளான் பண்ணி சந்திரா சிவனாண்டி போட்ட பிளானுக்கு ஆப்பு வைக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். என்ன தான் பிளான் பண்ணாலுமே இந்த கார்த்திக் அந்த பிளானை உடச்சிட்றான். அதனால் முதல்ல அவன் காலியாகணும் அப்படின்னு சொல்லிட்டு காளியம்மாள் அவன் வெடிக்கிற மாப்பிள்ளை வெடியில் இந்த நாட்டு குண்டு வெடியை வெடிச்சிருங்க, அவன் அந்த வெடி வெடித்ததும் பீஸாக ஆகிடுவான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதனால் குடும்பத்தில் இருக்கிற எல்லாரோட உயிருக்குமே பாதிப்பு வரும்னு தெரிஞ்சு கூட சந்திரா துணிஞ்சி அந்த முடிவை எடுக்கிறாங்க. ஆனால் அப்படி வெடிக்கும்போது தன்னோட உயிருக்கு ஏதோ ஆபத்து வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தனியாகவும் போய் நின்றுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அன்றைக்கி முன்னாடி நாள் ராத்திரியே அந்த வெடியை வெடிக்கலான்னு கார்த்திக்கும் ரேவதியும் போகிறாங்க. அந்த நேரத்தில் சாமுண்டீஸ்வரி தடுத்து நிறுத்திடுறாங்க. ஸோ அதுக்கப்புறமா ரேவதி அந்த வெடியை எடுத்துகிட்டு போய் ரூமில் வைக்கிறாங்க. அங்கே ஒரு செயின் இருக்குது, அதையும் அவங்க பார்க்கல. மேபி நம்ம கார்த்திக் இந்த மாதிரி யாரோ ஒருத்தர் அந்த ரூம்குள்ளே போகிறத நோட்டீஸ் பண்ணி அதில் என்ன இருக்கும் அப்படிங்கிறத கார்த்திக் கண்டுபிடிச்சி அந்த நாட்டு வெடிகுண்டு அதிலிருந்து எடுத்து போட்டிருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கும். ஏன்னா கார்த்திக் அந்த வெடி வெடிக்கிறதுக்காக தீக்குச்சி பற்ற வைக்கிற அளவுக்கு போய் நின்றுட்டாரு. ஸோ வீட்டில் இருக்கிற எல்லாருமே அவர் அந்த வெடி வெடிக்க தான் போகிறாரு அப்படின்னு தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சாமுண்டீஸ்வரியும் உங்களுக்காக வாங்கிட்டு வந்த அந்த வெடியை நீங்கள் தான் வெடிக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ரேவதியும் நம்ம கார்த்திக் பக்கத்தில் நிற்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி தான் ப்ரோமோ காமிச்சிருக்காங்க. அப்படின்னும்போது கண்டிப்பாக அந்த வெடி வெடித்தாலுமே கார்த்திக்கோட உயிருக்கும் வீட்டில் இருக்கிற யாருக்குமே எந்த ஆபத்தும் வராத மாதிரி தான் கார்த்திக் ஏதாவது பிளான் பண்ணியிருப்பார். சந்திராவும் பண்ணுறது எல்லாத்தையும் பண்ணிவிட்டு எதுவுமே தெரியாத மாதிரி ஓரமாக நின்று பயந்துட்டு இருக்காங்க. ஸோ நம்ம கார்த்திக் எப்படி இந்த பிளானை உடைச்சி அவர் எப்படி ஜெயிக்க போகிறாரு அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.